கொரோனா காலத்தில் இப்போ ஏன்னா அறிக்கை அண்ணாமலை அறிக்கை விடலாம். கொரோனா காலத்தில் அவர் ஐபிஎஸ்ஸா ஆமாம் எஸ்பியாக இருந்தார், கர்நாடகத்தில் இருந்தார், எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். கொரோனா காலத்தில் தீவிரமான கொரோனா காலம். அப்போது யாருமே அவர்கள் உயிர் வாழ்வதற்கு அஞ்சி இருந்தார்கள். அந்த காலத்தில் அப்பொழுது நாங்கள் தான் திராவிட முன்னேற்ற எந்த கட்சி தலைவரும் வெளியில் வரல. முதலமைச்சர் இப்போ உங்களை பார்க்கணுன்னா அப்போ முதலமைச்சர் எடப்பாடி அப்போ வந்து இருந்தார். உங்களை தான் இப்போ பார்க்க வந்தாரா? உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி ஒரு சப்போஸ் வெளில ஒரு ட்ராமா போடுறதுக்கு ஒரு ஆய்வு பண்ணால் எல்லாருக்கும் டெஸ்ட்டு எடுத்து எல்லாரும் கவச விட வச்சு இதே தலைமைச் செயலக இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள்லாம் எழுந்திருப்பீங்களா? இப்போ எழுந்தீங்களா? அனுமதிக்கப்பட்டீங்களா? உங்கள் பல வந்தாலும் 4 பேர் வந்தாலும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து அப்புறம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் முன்னே டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்திருந்து அப்படி தானே வந்தீங்க. ஆனால் திமுக நாங்கள் தான் வந்து மக்களுடன் ஒரு மாதத்தில் நாங்கள் தான் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம். அது கூட பலியான டி நகர் அன்பழகன் எப்படி இருந்தார்? எதுக்காக இருந்தார்? எதனால இருந்தார்? கொரோனா காலம். எதனால கொரோனா வந்துச்சு? நலத்திட்டம் வழங்கணும். மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் போது பல தோழர்கள் இறந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள். ஆக திமுக களத்தில் நின்னது அன்றைய தினம் கொரோனா காலத்தில் நின்னது திமுக. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியாக பல மந்திரி வந்தாங்க. இதே பாரத பிரதமரும் வந்தார்கள். வந்து அங்கங்கே பேசினார்கள். அலை வீசுகிறது, பிஜேபி பேசினார்கள். 40 நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ 234 சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சருடைய அலை வீசுகிறது. அவர் அங்கே இருக்கின்ற 1000 பேருக்கு துண்டை வீச 10-15 பேர் 100 பேருக்கு துண்டை வீசினதை பற்றி அவர் பீகாரில் ஒரு அலை வீசுங்கன்னு சொன்னார். பீகாரில் ஓட்டை காணும் தேடி நிலைமை என்ன சொல்லலாம். பீகார் அரசியல் இங்கே வர முடியாது. அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பீகாரில் நடந்தது தில்லுமுள்ளு எவ்வளோ செய்தாலும் அங்கு உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆக உஷாரா மக்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள். யார் எப்போ நமக்கு நல்லது செய்கிறார்கள், நம்முடைய கஷ்ட காலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று எடை போடுவார்கள். அவருடைய முதல்வருடைய உழைப்பின் காரணமாக தான் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்போ 40 நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்போ 4 பக்கம் ஒன்றா செய்கிறாங்க. 4 பக்கம் 4 திசையில் அவங்க வந்து மைக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அங்கடி போகிறாரு, ஒரு பக்கம் நீதி கேட்க போகிறாராம். யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போகிறாரு தெரியல. ஒரு பக்கம் மொத்தம் போகிறாரு, அவர் மைக்கு கிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.